ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் வரலாறு புத்தகத்தில் இருக்கிற புக் பேக் ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னு பாருங்க. எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கம் இருக்கு. அதாவது கணவர் இறந்தா மனைவியும் வந்து என்னன்னா அந்த கணவரை எரிக்கிற இடத்துல வந்து என்னன்னா விழுந்து சாவறது தான் வந்து என்னன்னா உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது முன்னாடி வந்து என்னன்னா அவங்களே செஞ்சுட்டு இருந்தாங்க மனைவிகளே. பின்னாடி வந்து என்னன்னா அது வற்புறுத்தலா வந்து என்னன்னா செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு விருப்பமே இல்லைனாலும் என்னன்னா அந்த உடன்கட்டை ஏறும் வழக்கம் வந்து இருந்துச்சு. இதை வந்து எப்ப வந்து ஒழிக்கப்பட்டது இந்த பழக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1829 வந்து இந்த பழக்கம் வந்து ஒழிக்கப்பட்டது. இதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் அப்படின்றவர் தான். இவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி. இவர் தான் ஒரு முக்கியமான காரணம் சதி பழக்கம் ஒழிக்கப்பட்டதுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா 2வது கொஸ்டின் பாருங்க. சுவாமி தயானந்த சரஸ்வதி அவரால் நிறுவப்பட்ட சமாஜத்தோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சுவாமி தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பெற்ற சமாஜத்தின் பெயர் என்னன்னா ஆரிய சமாஜம் அப்படின்றதுதான். ஆரிய சமாஜத்தோட நிறுவனர் யார் அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி அப்படின்றவர். யாருடைய பணியும் இயக்கமும் 1856ஆம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழிகோடியது. விதவைக்கு மறுமணம் பண்ணணும், அதுக்கு வந்து சீர்திருத்தம் பண்றதுக்காக ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க 1856ல. இது வந்து என்னன்னா யாருடைய பணி அதனால வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படின்றவர் தான். இவர் தான் வந்து விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய காரணமா இருந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ராஷ்டிர கோஃப்தார் அப்படின்றது யாருடைய முழக்கம் அப்படின்னு கேக்குறாங்க. ராஷ்டிர கோஃப்தார் அப்படின்றது பார்சி இயக்கம். பார்சி இயக்கத்துடைய முழக்கம். ராஷ்டிர கோஃப்தார் அப்படின்றது ஒரு பத்திரிகை. அது யாரோட பத்திரிகைன்னு பாத்தீங்கன்னா பார்சி இயக்கம் அவங்களுடைய பத்திரிகையா இருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நாம்தாரி இயக்கம் அப்படின்றது சீக்கியர்களுடைய ஒரு இயக்கம். அந்த வந்து உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா பாபா ராம் சிங் அப்படின்றவர் தான் உருவாக்கியிருக்காரு. நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் பாபா ராம் சிங் அப்படின்றவர் தான். அடுத்தது 6வது கொஸ்டின் பாருங்க. விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? விதவைகள் மறுமணம் பண்ணணும், அதுக்காக ஒரு சங்கத்தையே வந்து ஒருத்தர் ஏற்படுத்தியிருக்காரு. அது யார் அப்படின்னு கேக்குறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா எம்ஜி ரானடே அப்படின்றவர் தான் ஏற்படுத்தியிருக்காரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்துடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி. அவர் தான் வந்து என்னன்னா அந்த புத்தகத்துடைய ஆசிரியர். அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக பாருங்க. டேஷ் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார். யார் வந்து சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளார். இவருக்கு இன்னொரு பேரு வள்ளலார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வடலூர் மாவட்டத்துல தான் வந்து ரொம்ப நாள் வாழ்ந்தார். இவர் வந்து சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. புனே சர்வாஜினிக் சபை, அந்த சபையை வந்து நிறுவனவது யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. புனே அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அங்க சர்வாஜினிக் சபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபையை நிறுவனவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஜி ரானடே அப்படின்றவர் தான் நிறுவியிருக்காரு. புனே சர்வாஜினிக் சபையை நிறுவியவர் எம்ஜி ரானடே அப்படின்றவர். அடுத்து பாத்தீங்கன்னா குலாம்கிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு. குலாம்கிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. குலாம்கிரி புத்தகத்தை எழுதியவர் ஜோதிபா பூலே அப்படின்றவர் எழுதியிருக்காரு. குலாம்கிரி அப்படின்னு சொல்லிட்டு புத்தகம். அடுத்தது பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணா மிஷன் டேஷால் நிறுவப்பட்டது. ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு. இந்த அமைப்பை நிறுவியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர். ராமகிருஷ்ணருடைய சீடர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா விவேகானந்தர். அவர் தான் வந்து ராமகிருஷ்ணா மிஷனை தொடக்கி வச்சவர். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா டேஷ் அகாலி இயக்கத்தின் முன்னோடி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அகாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்கிய இயக்கம் இருக்கு. அதோடைய முன்னோடி என்ன இயக்கம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்னன்னா சிங் சபை. சிங் சபா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. சிங் சபை அப்படின்றது என்னன்னா அகாலி இயக்கத்துடைய முன்னோடியா வந்து இயங்கிட்டு இருந்த ஒரு இயக்கமாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பைசா தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை இருக்கு. இதை துவக்கி வச்சவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாசர் தான் இதை துவக்கி வச்சார். ஒரு பைசா தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகைய அயோத்திதாசர் துவக்கி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்றாங்க. ராஜாராம் மோகன் ராய் பாத்தீங்கன்னா ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார் அப்படின்னு சொல்றாங்க.
ராஜராமமோகன் ராய் என்ன சொன்னார் அப்படின்னா பிரம்ம சமாஜத்தை அவர் தான் தொடங்கி வச்சாரு. ஒரு கடவுள் கோட்பாடை வந்து போதிக்கிறார். ஒரு கடவுள் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மோனோதிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாரு. அதனால இது வந்து கரெக்ட். அடுத்து பாத்தீங்கன்னா அவர் உருவ வழிபாட்டை ஆதரித்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவர் பாத்தீங்கன்னா உருவ வழிபாட்டை எதிர்த்திருப்பாரு. இறைவனை வந்து என்னன்னா உருவ வழிபாடா கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அதனால என்னன்னா தப்பு. அடுத்து சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து அவர் சிற்றேடுகளை வெளியிட்டார். ஆக்சுவலி என்னன்னா அவர் சமூக தீமைகளை கண்டித்து அவர் சிற்றேடுகளை வெளியிட்டிருப்பார். கண்டனம் செய்வதை எதிர்த்து வந்து வெளியிடல. அதனால வந்து என்னன்னா இது தப்பு. இது தப்பு. ஆனா வந்து இங்கிலீஷ் புக்ல பாத்தீங்கன்னா சமூக தீமைகளை இவர் கண்டனம் செஞ்சு என்ன பண்ணிருக்காரு, சிற்றேடுகளை வெளியிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அடுத்தது 4th ஆப்ஷன் பாருங்க. ராஜராமமோகன் ராய் கவர்னர் வில்லியம் பென்டிங்கால் ஆதரிக்கப்பட்டார். ராஜராமமோகன் ராய் பாத்தீங்கன்னா கவர்னர் வில்லியம் பென்டிங்கால் ஆதரிக்கப்பட்டார் அப்படின்னா கரெக்டா அப்படின்னா கரெக்ட் தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப வில்லியம் பென்டிக் வந்து என்னன்னா ராஜராமமோகன் ராய் தான் சதி அப்படின்னு சொல்லிட்டு உடன்கட்டை ஏறுதல் இந்த வழக்கத்தை ஒழிக்க முக்கிய காரணமா இருந்திருக்காரு. அந்த சட்டத்தை கொண்டு வர பெரிய உதவியா இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கவர்னர் வில்லியம் பென்டிக் தான். அதனால பாத்தீங்கன்னா அவரால் ஆதரிக்கப்பட்டார் அப்படின்றது சரியான கூற்று. அடுத்தது இப்போ 1, 4 இது ரெண்டும் வந்து என்னன்னா சரியான கூற்று. இது ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்ப்போம். 1, 4 சரியான கூற்று அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ல இல்லை. 1, 4 தான் சரியான கூற்று. 1, 4 இது ரெண்டும் தான் சரியான கூற்று, மற்றதெல்லாம் தவறு. அடுத்த கொஸ்டின் என்னன்னு பாருங்க. பிரார்த்தனை சமாஜம் டாக்டர் ஆத்மாராம் பாண்டுரங் அவரால் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. பிரார்த்தனை சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமாஜம் இருக்கு. இந்த நிறுவியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து சரி. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சமாஜம் பாத்தீங்கன்னா அனைத்து ஜாதியினரும் பங்கேற்கும் சமபந்திகளையும் சாதி கலப்பு திருமணங்களையும் ஊக்குவித்தது. இந்த சமாஜம் பாத்தீங்கன்னா எல்லா ஜாதியினரும் பங்கேற்கிற சமபந்திகள்னா சமமா எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுறது, எல்லா ஜாதியினரும் உட்கார்ந்து. அடுத்தது சாதி கலப்பு திருமணங்கள், வேற ஜாதி வந்து என்னன்னா கலப்பு திருமணம் பண்றதையும் ஊக்குவிச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ரெண்டுமே கரெக்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா 3வது கூற்று பாருங்க. ஜோதிபா பூலே ஆண்களின் மேம்பாட்டுக்காக பணியாற்றினார். இது வந்து தவறு. ஜோதிபா பூலே பாத்தீங்கன்னா பெண்களின் மேம்பாட்டுக்காக பணியாற்றியவர். அதனால வந்து இது தவறு. அடுத்தது பாத்தீங்கன்னா பிரார்த்தனை சமாஜம் பஞ்சாபை பிறப்பிடமாக கொண்டது. இதுவும் வந்து தவறு. பஞ்சாப் கிடையாது பிறப்பிடம். அப்ப என்ன கரெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 அப்புறம் 2 இதுதான் வந்து கரெக்ட். 1, 2 ஆகியன சரி அப்படின்றதுதான் சரியான கூற்று. அடுத்தது பாத்தீங்கன்னா 3வது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ராமகிருஷ்ணா மிஷன் பாத்தீங்கன்னா கல்வி, உடல் நலம், பேரிடர்களின் போது நிவாரண பணி செய்தல் போன்ற சமூக பணிகளில் செயலூக்கத்துடன் ஈடுபட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ராமகிருஷ்ண மிஷன் பாத்தீங்கன்னா கல்வி வந்து இருந்தது, உடல் நலம், அப்புறம் பேரிடர்கள் நடக்கும்போது, ஏதாவது இயற்கை பேரிடர் நடக்கும்போது நிவாரண பணி செய்யறது, இந்த மாதிரி சமூக பணியை வந்து என்னன்னா ஊக்கத்தோடு ஈடுபட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்ட் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேரின்ப நிலை எய்தும் பழக்கங்களின் மூலம் ஆன்ம ரீதியாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா இறைவனோடு இணைவதை ராமகிருஷ்ணர் வந்து வலியுறுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். பேரின்ப நிலை எழுதும் பழக்கத்தின் மூலமா என்ன பண்ணலாம்னா ஆன்ம ரீதியா இறைவனோட மனிதர்கள் இணையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணர் வந்து வலியுறுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். அதாவது ராமகிருஷ்ணர் தான் ராமகிருஷ்ணா மிஷனை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து தவறு. ராமகிருஷ்ணர் ஏற்படுத்தல, சுவாமி விவேகானந்தர் தான் தொடங்கினது. 1, 2 கூற்று வந்து சரி. கடைசியில பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் வங்க பிரிவினையை எதிர்த்தார் அப்படின்னு சொல்றாங்க. இது தவறான கூற்று. அவர் வந்து அரசியல்ல சம்பந்தப்படவே இல்லை ராமகிருஷ்ணன். அதனால இது தவறான கூற்று. 1 மற்றும் 2 இது ரெண்டும் தான் வந்து சரியான கூற்று. சரியா? அடுத்த கொஸ்டின் என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்த கூற்று பாருங்க. ஜோதிபா பூலே ஆதரவற்றோருக்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான விடுதிகளையும் திறந்தார். ஜோதிபா பூலே அப்படின்றவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி. ஒரு ஆதரவு இல்லாதவங்க அவங்களுக்காக விடுதிகளை தொடக்குறாரு, விதவைகளுக்கான விடுதிகளையும் வந்து திறக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து கரெக்ட் தான். அவர் அந்த மாதிரி திறந்திருக்காரு. காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஜோதிபா பூலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார். இது வந்து கரெக்ட். ஜோதிபா பூலே குழந்தை திருமணத்தை எதிர்க்கிறாரு, விதவை மறுமணத்தை ஆதரிக்கிறார். சரியா? கூற்றுக்கு காரணம் சரியா அப்படின்னா சரிதான். ஜோதிபா பூலே வந்து என்னன்னா ஆதரவற்றுக்காக அப்புறம் விதவைகளுக்காக இல்லத்தை திறக்கிறாரு. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து சமூக சீர்திருத்தவாதியா இருக்காரு. அதனாலதான் குழந்தை திருமணத்தெல்லாம் எதிர்த்திருக்காரு, விதவை மறுமணத்தெல்லாம் ஆதரிச்சிருக்காரு. அதனாலதான் அதை பண்ணிருக்காரு. அப்படின்னா கூற்று காரணம் ரெண்டுமே சரி. கூற்று வந்து என்னன்னா காரணத்துக்கு பொருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா?
அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்தது பொறுத்துக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பைசா தமிழன் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகை. ஒரு பைசா தமிழன் அப்படின்றது பத்திரிகை. யார் தொடங்கி வச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் தொடங்கிய பத்திரிகை தான் ஒரு பைசா தமிழன். அடுத்தது திருவருட்பா பார்த்தீங்கன்னா ஜீவகாருண்ய பாடல்கள் அப்படின்னு சொல்றாங்க. திருவருட்பா பாடல்களை ஜீவகாருண்ய பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாபா தயாள்தாஸ். பாபா தயாள்தாஸ் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிரங்காரி இயக்கம். ஏற்கனவே நாம்தாரி பார்த்தோம். இது மாதிரி நிரங்காரி இயக்கத்துடைய இவர் யாருன்னா பாபா தயாள்தாஸ் அப்படின்றவர். அடுத்தது ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படின்றவர் விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் கொண்டு வர காரணமா இருந்தவர் தான். அதனால அதுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வரும். தேவேந்திரநாத் அப்படின்றவர் என்னன்னா ஆதி பிரம்ம சமாஜம். பிரம்ம சமாஜம் பாத்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராயோட இறப்புக்கு பின்னாடி பிரிஞ்சிடும். அதுல ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி வந்து வரும், ஒரு பிரிவா வந்து பிரியும். அதுக்கு வந்து என்னன்னா தலைமை ஏற்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவேந்திரநாத் அப்படின்றவர் தான். அதனால தேவேந்திரநாத் எதுக்கு வரும்னா ஆப்ஷன் ஆதி பிரம்ம சமாஜம் அதுக்கு வந்து வரும். சரியா? இதோட வந்து இந்த பகுதி முடியுது. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.